Hi friends, let's break the car through our record breaker channel. இப்போ நம்ம civil engineering online courses capillarity தான் பார்த்துட்டு இருக்கோம். Capillarity ஓட third class இது. So capillary rises in the tube of non-uniform diameter depends upon the flow of water. So இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோல சேம் டயா இருக்க ஒரு capillary tube எடுத்துட்டு அந்த டியூபை வந்து வாட்டர்ல டிப் பண்றது மூலமா வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ எதனால அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனால டியூ டு அதர்ஷன் கொஹஷனால வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது. அது வந்து அதர்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா ரைஸ் ஆகும், கொஹஷன் அதிகமா இருந்துச்சுன்னா டிப்ரெஷனாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இதே வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்க ஒரு டியூப் இருந்துச்சு, கேப்லரி டியூப் இருக்கு அப்படின்னா பாருங்க, இங்க D1 இங்க வந்து குட்டியாவும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பெருசாவும் டயா இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு குட்டியா இருக்கு. சோ இந்த மாதிரி ஷேப் இருக்க ஒரு கேப்லரி டியூப் எடுத்துட்டு அந்த டியூபை நான் ஒரு வாட்டர், இங்க பாருங்க இதுதான் வந்து வாட்டர் ஃபில்லா இருக்கு ஏதோ ஒரு, ஓகேவா. சோ அதுல போயிட்டு நான் டிப் பண்ணேன் அப்படின்னா வாட்டர் வந்து இவ்வளவுதான் வந்து எனக்கு பல்ஜ் ஆகும், இவ்வளவுதான் வந்து ரைஸ் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பல்ஜா இருக்கு இல்லையா டயா, சோ அந்த இடத்துக்கு வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது. நீங்க வேணா செக் பண்ணி கூட பாருங்க, ஓகேவா. இவ்வளவுதான் வந்து ரைஸ் ஆகும். நம்ம போன இதுல பார்த்த மாதிரி பெருசா அந்த டியூப் அளவுக்கு ஆன அளவுக்கு இருக்காது. இது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் ரைஸ் ஆகும், ஓகேவா. நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்ப பாருங்க, அதே சேம் டியூப் தான், ஓகேவா. அதே சேம் டியூப் எடுத்துட்டு இது வந்து ஒரு வேற ஒரு கண்டிஷன்ல, ஓகேவா, அப்படின்னா வாட்டர் வந்து இது வரைக்கும் ரைஸ் ஆகுது. இந்த லார்ஜ் டயா இருக்க அந்த ஷேப்பையும் தாண்டி எனக்கு வந்து மேல போயிருக்கு. சோ இது ரெண்டும் எந்த கண்டிஷன்ல அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து ஒரு டப்ல இருக்கு, அந்த டப்ல போயிட்டு நான் வாட்டர் இருக்க டப்ல போயிட்டு இந்த டியூப் இருக்கு இல்லையா, இந்த டியூப் வந்து நான் வந்து ஃபிட் பண்றப்ப கீழ இருந்து வாட்டர் அப்வர்ட்ல மூவ் ஆகுது. அப்வர்ட்ல மூவ் ஆகும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் இவ்வளவுதான் ரைஸ் ஆகும், ஓகேவா. இதே வந்து நான் வந்து கீழே ஏதோ ஒரு டப் மாதிரி வச்சுட்டு மேல இருந்து வாட்டர் வந்து போர் பண்றேன், மேல இருந்து வாட்டர் வந்து நான் போர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே இது ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும், இதெல்லாம் ஃபில் ஆயிரும், இவ்வளவு தூரம் வரைக்கும் வாட்டர் வந்து ஃபில் ஆகி இந்த மாதிரி மேல வந்து நிற்கும். சோ இப்ப என்னன்னா எனக்கு வந்து அப்வர்ட்ஸ்ல போறப்ப வாட்டர் வந்து இதுக்கு மேல அதால வந்து என்ன ஆக முடியாது, ரைஸ் ஆக முடியாது. நான் அதே வந்து மேல இருந்து ஊத்துறேன், டவுன்வர்ட்ஸ்ல வந்து வாட்டர் இருக்கு அப்படின்னா வாட்டர் மேல இருந்து போர் பண்றப்ப டவுன்வர்ட்ஸ் வரும்போது வாட்டர் வந்து இதை தாண்டியும் போக முடியும். சோ அதுதான் இங்க சொல்ல வராங்க, capillary rise in the tubes of non-uniform diameter depends upon the flow of water. சரியா. சோ எந்த டைரக்ஷன்ல வந்து அது ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத வச்சுதான் வந்து நம்ம வந்து நான் யூனிஃபார்ம் டயமீட்டரோட கேப்லர் ரைட்ஸ் சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல வந்து வாட்டர் cannot maintain equilibrium at large diameter D2. இந்த இடத்துல வந்து ஈக்லிபிரியம் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, சரியா. இது வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் இஸ் ஏபிள் டு மெயின்டைன் ஈக்லிபிரியம் அட் தி diameter D1 above the bulb. சோ பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம் வந்து இந்த இடத்துல வந்து above the bulb, இந்த பல்புக்கு மேல வந்து இந்த இடத்துல வந்து ஈக்லிபிரியம் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து capillary rise in the tubes of non-uniform diameter is more if the flow is downward than upward. நம்ம அதான் சொன்னோம், டவுன்வர்ட்ல போறப்ப எனக்கு capillary rise இவ்வளவு தூரம் இருக்கு. இதே வந்து அப்வர்ட்ஸ்னா கீழ இருந்து மேல போறப்ப, ஓகே, அப்வர்ட்ஸ்னா கீழ இருந்து மேல போறப்ப எனக்கு வந்து capillary rise கம்மியா இருக்கு. அதான் இங்க சொல்லிருக்கோம், capillary rise in the tubes of non-uniform diameter is more if the flow is downward than upward, ஓகேவா. சோ இவ்வளவுதான் வந்து நான் யூனிஃபார்ம் டயமீட்டரா இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் ரைஸ் வந்து எப்படி அதிகமாகும் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அப்வர்ட்ஸ்ல போகும்போது எனக்கு வந்து கேபிட்டல் ரைஸ் கம்மியா இருக்கும், டவுன்வர்ட்ஸ்ல போகும்போது கேபிட்டல் ரைஸ் அதிகமா இருக்கும், ஓகேவா. இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து capillary rise in the tubes does not depend upon the inclination of the tube. இப்போ ஒரு டியூப் வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சா எவ்வளவு capillary rise இருக்குமோ அதே டியூபை நான் ஸ்லைடா வச்சாலும் எனக்கு அதே அளவு வெர்டிகல் ரைஸ் அதே தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த capillary ரைஸ் வந்து இன்க்ளினேஷனை பொறுத்து மாறாது, ஓகேவா. எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்கும் போது எவ்வளவு இருந்துச்சோ அதே ஹைட் எனக்கு ஸ்லைடா வைக்கும் போதும் இருக்கும். ஈவன் இந்த capillary tube is inclined, vertical rise is same equal to HC. சோ எனக்கு வந்து அந்த capillary tube நான் இன்க்ளைண்டா வச்சா கூட எனக்கு வெர்டிகல் ரைஸ் வந்து எனக்கு சேமா தான் இருக்கும், ஓகேவா. சோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு capillary tube எடுத்துக்கிட்டோம், D1 டயா இருக்க capillary tube எடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இப்ப பாருங்க, இங்க இப்ப இந்த டியூப் வந்து நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா வெளியே எடுக்கிறப்ப வாட்டர் வந்து ரீட்டைன் ஆகி இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த வாட்டர்
இந்த டப்புக்குள்ள வாட்டர் இருக்கும் போது வாட்டர் கேப்லர் அந்த டியூபுக்குள்ள ஃபில்லா இருக்கும் போது கீழே இருக்க வாட்டரும் மேல புல் பண்ற சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபோர்ஸும் கீழே வாட்டரோட ஃபோர்ஸும் நம்ம ஈக்குவல் பண்ணி தான் நம்ம போன வீடியோல போட்டிருப்போம். சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளவு இருக்கு, கேப்லர் ரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத, வாட்டர் கீழே எவ்வளவு இருக்கு, மேல சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளவு வருது, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ இதுல இருந்து தான் வந்து கேப்லர் ரைஸை வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ பாருங்க, பாத்தீங்கன்னா இது வந்து T1, ஓகேவா? T1 எடுத்துக்கிறோம், இது வந்து T2 எடுத்துக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா T1 is equal to T2. மேல இருக்க ஃபோர்ஸும் கீழே இருக்க ஃபோர்ஸும் ஈக்குவல்ஸ், ஏன்னா சேம் டியூப். ஸோ அதனால வந்து மேல இருக்க ஃபோர்ஸும் கீழே இருக்க ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு. அப்ப வந்து பாருங்க, அப்வர்ட் ஃபோர்ஸ், இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் சொல்றோம். கேப்லர் டியூப் ஆஃப், ஸோ இப்போ ஒரு யூனிஃபார்ம் டயமீட்டர் இருக்க ஒரு டியூப் எடுத்துட்டு அந்த டியூபை வந்துட்டு நம்ம வாட்டர்ல ஃபில் பண்ணி, ஒரு வாட்டர் இருக்கு அப்படின்னா வாட்டருக்குள்ள டிப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே எடுக்கும் போது, வாட்டர் டிப் பண்ணும் போது எனக்கு கேப்லர் ரைஸ் வந்து நடந்திருக்கும். சரியா? HC அப்படிங்கிற ஹைட்டுக்கு கேப்லர் ரைஸ் கண்டிப்பா நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அந்த டியூப் வந்து அந்த டப்பை விட்டு வெளியில எடுக்கிறேன், வாட்டர் சர்ஃபேஸ் விட்டு வெளியில எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த டியூபுக்குள்ள வாட்டர் வந்து ரீட்டைன் ஆயிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்காது. எப்ப அப்படின்னா யூனிஃபார்ம் டயமீட்டர் இருக்கும்போது, யூனிஃபார்ம் டயமீட்டர், நோ வாட்டர் கேன் பி ரிட்டைன்ட் வென் லிஃப்ட். ஸோ நம்ம வந்து லிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா பிகாஸ் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் பேலன்ஸ்ட் பை டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். நார்மலா வந்து நம்ம கேப்லர் ரைஸே வந்துட்டு ஃபார்முலா டிரைவ் பண்ணும்போதே ரெண்டும் ஈக்குவல், எனக்கு அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மேலே இழுக்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் ஃபுல்லா ரிட்டர்ன் கீழே வந்துடும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் ஆகி இருக்காது. ஓகேவா? ஸோ இதுல வந்து T1 is equal to T2. இதே பாருங்க, நான் ஒரு டியூப் எடுத்துட்டு அதோட நெக் ரீஜன் மட்டும் சின்னதா இருக்க மாதிரி எடுத்துட்டேன். ஓகேவா? ஒரு டியூப், அதோட இதுதான் வந்து டியூப், அதோட நெக் ரீஜன் மட்டும் சின்னதா இருக்க மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இங்க D1, இங்க D2. ஓகேவா? பாருங்க, இங்க சர்ஃபேஸ் டென்ஷன் இப்படி இருக்கு, இங்க சர்ஃபேஸ் டென்ஷன் இப்படி கிரியேட் ஆயிருக்கு. இது T1 அப்படிங்கிற சர்ஃபேஸ் டென்ஷன், இது வந்து கீழே இருக்கிறது T2 அப்படிங்கிற சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா T1 தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? கம்பேர்ட் டு T2. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அப்வர்ட் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா மேல வந்து எனக்கு வந்து டயா குட்டி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் வந்து அது மேல இழுக்கணும். சரியா? ஸோ அப்போ வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் டவுன்வர்ட் ஃபோர்ஸா இருக்கும். ஸோ அதனால வந்து சம் வாட்டர் இஸ் ரீடைன் இன் த டியூப். ஸோ அந்த வாட்டர்ல வந்துட்டு சம் வாட்டர் வந்து ரீடைன் ஆயிருக்கும். ஓகேவா? சாரி, அந்த டியூப்ல வந்துட்டு வாட்டர் வந்து ரீடைன் ஆகும். பட் சேம் டயாமீட்டர் இருக்க டியூப்ல வந்து வாட்டர் ரீடைன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நெக் ரீஜன் மட்டும் ஸ்மாலரா இருக்க ஒரு டியூப்ல வந்து வாட்டர் கண்டிப்பா ரீடைன் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா அப்வர்ட் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் ஃபோர்ஸை விட அப்வர்ட் ஃபோர்ஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இது ரெண்டு நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். ஈக்குவல் பண்றப்பதான் வந்து எனக்கு வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் அதிகமாகவும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கம்மியாகவும் இருக்கு. ஸோ இதனாலதான் வந்து எனக்கு யூனிஃபார்ம் டயமீட்டர்ல வந்துட்டு வாட்டர் வந்து ரீடைன் ஆகல, இதே வந்து நான் யூனிஃபார்ம் டயமீட்டர்ல வாட்டர் ரீடைன் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் cannot be retained, ஸோ வாட்டர் கேன் பி retained. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிலரி டென்ஷன். ஸோ கேபிலரி டென்ஷன் அப்படின்னா என்னன்னா வாட்டர் இன் த கேபிலரி டியூப் இஸ் அண்டர் நெகட்டிவ் ப்ரெஷர். ஸோ இப்போ கேபிலரி டியூப் எடுத்துட்டோம், அந்த டியூபுக்குள்ள இருக்க வாட்டர் வந்துட்டு நெகட்டிவ் ப்ரெஷர்ல இருக்கும். சரியா? சோ அப்பதான் நெகட்டிவ் பிரஷர்னா என்னன்னா லெஸ் தென் அட்மாஸ்பியரிக் பிரஷர். நெகட்டிவ் பிரஷர்னா லெஸ் தென் அட்மாஸ்பியரிக் பிரஷர். சோ அட்மாஸ்பியரிக் பிரஷரோட கம்மியா இருக்கும். சோ அதனால அது வந்து டென்ஷன் சிச்சுவேஷன்ல இருக்கு. சோ அதுதான் வந்து கேபிலரி டென்ஷன். சோ கேபிலரி டியூப்ல இருக்க வாட்டர் நெகட்டிவ் பிரஷர்ல இருக்கு. சோ அததான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கேபிலரி டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ பாருங்க, ஒரு டியூப் எடுத்தாச்சு. டியூப் எடுத்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வாட்டருக்குள்ள டிப் பண்ணிட்டேன். டிப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து HC அப்படிங்கிற ஹைட்டுக்கு வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து வாட்டர் வந்து மேல வந்து கேப்லர் ரைஸ் ஆகி போச்சு. சரியா? சோ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிற பாயிண்ட் வந்து A அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன, எந்த பிரஷர், அதாவது A அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இந்த கேப்லர் ரைஸ் இருக்கு இல்லையா வாட்டர், சோ வாட்டருக்கு மேல இருக்கு. சரியா? வாட்டர் லேயருக்கு மேல இருக்கு. சோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் பிரஷர். ஏன்னா வாட்டர் லேயருக்கு மேல ஒரு இடத்துல எடுத்துக்கிறோம். சோ இது வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல இருக்கும். ஓகேவா? சோ B அப்படிங்கிறது கரெக்டா இந்த வாட்டர் லேயருக்கு கீழே, கரெக்டா இதுக்கு கீழே இருக்கு. சோ இது வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் பிரஷர். ஓகேவா? நம்ம வந்து இந்த கேப்லரி டியூபுக்குள்ள இருக்க வாட்டர் வந்து நெகட்டிவ் பிரஷர்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். சோ இந்த வாட்டர் வந்துட்டு எனக்கு வந்து நெகட்டிவ் பிரஷர் இருக்கு, அதாவது லெஸ் தென் அட்மாஸ்பியரிக் பிரஷர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சி அப்படிங்கறதும் எனக்கு வந்து எனக்கு என்ன இந்த இடத்துல இருக்கு கரெக்டா. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா கேப்லரி டியூப்ல இருக்க வாட்டருங்கிறது இந்த இடம் தான்.
இது வந்து வாட்டர் லெவலுக்கு ஈக்குவலா இருக்கு. சரியா? சோ அப்ப இங்க இருக்க வாட்டர் லெவலுக்கு ஈக்குவலா இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்மாஸ்பியர் பிரஷர். பாத்தீங்கன்னா டி வந்து கரெக்டா வந்து இந்த இடத்துல இருக்கு, வாட்டர் லெவலுக்கு ஈக்குவலா அந்த கேபிலரி டியூபுக்கு வெளியே இருக்கு. சோ இது வந்து அட்மாஸ்பியர் பிரஷர்ல இருக்கு. இது அட்மாஸ்பியர் பிரஷர் இருக்குன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்க சியும் எனக்கு வந்து அட்மாஸ்பியர் பிரஷர்ல தான் இருக்கு. சரியா? சியும் அட்மாஸ்பியர். சோ இது வந்து வாட்டர் லெவலுக்கு உள்ள இருக்கு. சோ இது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். இது வந்து வாட்டர் லெவலுக்கு மேல இருக்கு, அதனால அட்மாஸ்பியர் பிரஷர். இது வாட்டர் லெவலுக்கு உள்ள இருக்கு, இதெல்லாம் நெகட்டிவ் பிரஷர். இந்த சி வந்து ஏன் நெகட்டிவ் பிரஷர்ல வராதுன்னா இது வந்து அட்மாஸ்பியர் பிரஷருக்கு ஈக்குவலா இருக்கு. சோ அதனால வந்து இந்த சியு வந்து அட்மாஸ்பியர் பிரஷர். ஓகேவா? சோ இத வச்சு நம்ம வந்து எப்படி வந்து பிரஷர் டயக்ராம் வரையலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பாருங்க, ஒரு டயக்ராம் போடுறோம். பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துலதான் வந்து பிரஷர் வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னோம். ஓகேவா? சோ அதுதான் வந்து நீங்க டிரா பண்ணிருக்கேன். சோ இது வந்து நெகட்டிவ் பிரஷர். நெகட்டிவ் பிரஷர்ல அதிகமான பிரஷர் இந்த இடத்துல இருக்கு. இந்த பி வந்து பாத்தீங்கன்னா பிரஷரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் gamma W into HC. சோ ஹைட் இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். இதுதான் வந்து பிரஷரோட ஃபார்முலா. ஓகே. சோ இந்த இடத்துல தான் பிரஷர். இப்ப HC அப்படிங்கிறது ஒரு 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா 10 gamma W. இதே வந்து ஈங்கிற இடத்துல வந்து ஒரு 5 இருந்துச்சு, இது வரைக்கும் ஒரு 5 வந்துச்சுன்னா 5 gamma W. சோ அப்ப இந்த B அப்படிங்கிற இடத்துல தான் வந்து எனக்கு அதிகமா இருக்கும். ஹைட் அதிகமாக பிரஷர் அதிகமாகுது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல தான் வந்து நெகட்டிவ் பிரஷர்ல அதிகமான பிரஷர் இருக்கு. சோ அப்ப வர 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 எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சிட்டே வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சீல பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன் நானு, அட்மாஸ்பியர் பிரஷர்னு சொன்னேன். சோ அப்ப வந்து இது 0 மாதிரி. ஓகேவா? சோ இது நெகட்டிவ்ல அதிகம், சோ இது 0 மாதிரி. சோ அப்ப இந்த இடத்துல 0 அப்படிங்கிற இடத்துல நம்ம இப்படி வந்துருச்சு. தென் அடுத்து வந்து F பாத்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பிரஷர். ஓகே, இது வந்து அட்மாஸ்பியர் பிரஷரை விட அதிகம். சோ இது வந்து பாசிட்டிவ். ஓகேவா? சோ அப்ப பாசிட்டிவ் அப்படிங்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்துருது, இங்க வந்துருது. சோ இதுதான் வந்து பாசிட்டிவ் பிரஷர் அதிகமாகனால இப்படி எடுத்துக்கிறோம். சோ லைன் வந்து எனக்கு இப்படி வரும். சோ இதுதான் வந்து பிரஷர் டயக்ராம். ஓகேவா? சோ இது வந்து நெகட்டிவ்ல அதிகமா இருக்கு, gamma W HC. சோ HC வந்து எனக்கு கம்மியாக எனக்கு வந்து பிரஷர் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு, பிரஷர் கம்மியாயிட்டு வந்து 0ல வந்துருது. 0ல வந்து இந்த பாசிட்டிவ் பிரஷர்ங்கனால இங்க வருது. ஓகேவா? சோ இதோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா gamma W HC. சோ இது வந்து டோட்டலா வந்து இந்த இடத்துல இருக்க பிரஷர் வந்து gamma W HC. சோ பிரஷர் டிஃபரன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா பிரஷர் டிஃபரன்ஸ் சொல்றோம். பிரஷர் டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரஷர் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அக்ராஸ் த டூ சைட்ஸ் ஆஃப் த மெனிஸ்கஸ். சோ இதுதான் வந்து மெனிஸ்கஸ் சொல்லுவோம். இந்த லேயர் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து மெனிஸ்கஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா 0 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் வேல்யூல அதிகமான மைனஸ் வேல்யூ இருக்கு, gamma W HC அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அப்ப இது ரெண்டு, இப்ப இந்த ஒரு லேயர் தான் வித்தியாசம். லேயருக்கு மேல அட்மாஸ்பியர் பிரஷர், லேயருக்கு கீழே வந்து நெகட்டிவ் பிரஷர். சோ இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரஷர் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ டூ சைட்ஸ் ஆஃப் த மெனிஸ்கஸ் எவ்வளவு அப்படின்னா gamma W HC. ஓகேவா? சோ இப்ப 0 மைனஸ் gamma W HC எவ்வளவு அப்படின்னா gamma W HC. கரெக்டா? சோ வந்து நம்ம பிரஷர் டெஃபிஷியன்சி வந்து எப்படி மார்க் பண்றோம் அப்படின்னா P" போடுறோம். ஓகேவா? P". சோ அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா gamma W HC. அப்ப வந்து பாத்தீங்கன்னா gamma W அப்படி எழுதிக்கிட்டேன், HC க்கு பதிலா 4TS divided by rho GD. rho GD நான் gamma WD எழுதிக்கிட்டோம். சரியா? சோ இந்த gamma W இந்த gamma W எனக்கு கேன்சல் ஆயிடுது. இப்போ 4TS divided by D. இதுதான் வந்து pressure deficiency. ஓகேவா? pressure deficiency is equal to 4TS divided by D. புரியுதுங்களா? gamma W அப்படியே வச்சுட்டேன், HC க்கு பதிலா HC equal to 4TS divided by gamma W அப்படிங்கறத, gamma WD அப்படிங்கறத நம்ம வந்து கேபிலரைஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறப்ப டெரைவ் பண்ணிருக்கோம். சோ அது வந்து நான் இங்க வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? HC is equal to gamma W 4TS divided by gamma WD அப்படின்னு எழுதியிருக்கோம். சோ இந்த gamma W கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் 4TS divided by D அப்படின்னு. சோ இவ்வளவுதான் வந்து கேபிலரி டென்ஷன். ஓகேவா? சோ அப்ப வந்து கேபிலரியோட நான் யூனிஃபார்ம் டயார்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டோம். சோ அப்வர்ட்ஸ்ல இருக்கப்போ எப்படி வருது, டவுன்வர்ட்ஸ்ல இருக்கப்போ எப்படி வருதுன்னு பாத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேபிலரி டென்ஷன் அப்படிங்கறத பாத்துட்டோம். ஓகேவா? சோ கேபிலரியோட கண்டினியூட்டி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.